ஒரே மெய்தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிற குணாம்சத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த அங்கீகார விருப்பம் அளவுக்கு மிஞ்சி போகும்போது, அளவுக்கு அதிகமான அங்கீகார விருப்பம் எந்த அளவு ஆபத்தானது, எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது, அதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இதை பற்றி மிக கடுமையாக கண்டிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி வேதாகமம் இந்த அளவு இந்த கட்டுப்படுத்தப்படாத அங்கீகார விருப்பத்தை பற்றி கடுமையாக கண்டனம் பண்ணுது அப்படின்னாலும், இந்த அங்கீகாரம் விருப்பம் என்பது ஒரு கிரேஸ் தான். ஏன்னா மனுஷங்க தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ மனிதர்கள்ட்ட இது இயல்பாக இருக்குது. அப்படிங்கும்போது மனுஷன் தேவனுடைய சாயலில் இருக்கான். அப்போ தேவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாம்சங்கள் தான் மனுஷன்டே இருக்குது. அப்போ இந்த அங்கீகார விருப்பம் என்பது தேவனிடம் இருக்கக்கூடிய ஒரு குணாம்சம் தான். அதனால் இந்த அங்கீகார விருப்பம் என்பது நமக்கு தேவையான பயனுள்ள குணாம்சம். அப்போ இந்த குணாம்சம் கட்டுப்படுத்தப்படாமல் தவறாக பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் அது தீமையானதாகிடுது. ஆனால் அதை சரியாக கட்டுப்படுத்தி செயல்படுத்தும் போது அது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ தேவனை இந்த குணாம்சத்தை நமக்கு கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக அந்த குணாம்சத்துக்குன்னு சில வேலைகள் இருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அங்கீகார விருப்பம் நமக்கு தேவையான ஒன்று. அந்த குணாம்சத்துக்குன்னு சில வேலைகள் இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதனால தான் பரிசுத்த வேதாகமம் இந்த அங்கீகார விருப்பம் என்பது நமக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லுது. பிலிப்பியர் 4:8. நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குட் ரிப்போர்ட்ஸ். அப்போ மற்றவங்க நற்சான்றிதழ் கொடுக்கும்படியாக, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து அவங்க அதை அங்கீகரிக்கணும். இவர்கிட்ட நல்ல குணம் இருக்குது, நல்லா செய்கிறாரு அப்படின்னு அவங்க அங்கீகரிக்கும்படியாக நாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதே போல் இன்னொரு வசனம் கூட சொல்லுது. ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். அப்போது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் எப்படி இருக்கணும்னு இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல முறையில் நல்ல காரியங்களாக இருந்தால் தான் தேவன் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். அதே போல் அடுத்தது பாருங்கள், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். அப்போ மனுஷராலும் அங்கீகரிக்கப்படணும். அந்த அளவு நம்முடைய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கணும். மற்றவங்க கூட பார்த்து அவங்க நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கிற மாதிரி, நம்மளை பாராட்டுற மாதிரி நம்முடைய நற்செயல்கள் இருக்கணும். அப்போது தேவன்கிட்ட இருந்தும் மனிதர்கள்ட்ட இருந்தும் கூட இந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும். அப்போது அப்படி அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம செயல்படணும் இல்லையா? அதற்காக தான் தேவன் இந்த குணாம்சத்தை நமக்குள்ளே இயற்கையாகவே வைத்திருக்கிறார். அப்போது இந்த அங்கீகார விருப்பம் தான் இவற்றையெல்லாம் தூண்டும். தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக நடக்கணும், நற்செயல்கள்லாம் செய்து அதன் மூலமாக மனிதர்கள்ட்டே நாம் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நம்ம நல்ல செயல்கள் செய்வோம் இல்லையா? அப்போது அந்த நோக்கத்துக்காக தான் தேவன் இந்த குணாம்சங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம மிகச்சரியாக இந்த குணாம்சத்தை அதற்கு பயன்படுத்தணும். தேவனும் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நீதியான பலனை தான் கொடுப்பார். தேவனை நம்ம தேடணும் அப்படின்னா தான் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா அப்படி இல்லை. யார் என்ன செய்கிறாங்களோ அதற்கேற்று தான் கிடைக்கும். ஆனால் தேவன் நீதி உள்ள தேவன் இல்லையா? அப்போது நம்ம தேவனை தேடும்போது தான் தேவனும் நம்ம மேலே அன்புள்ளவராக அவரும் அவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்துவார். இதை நீங்கள் 2 நாளாகமம் 15:2 பார்க்கலாம். இதுபோல் சங்கீதம் 24:6, சங்கீதம் 27:8 இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா? நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அதாவது என்னில் நிலைத்திருந்தால், அப்போ நானும் உங்களோடு இருப்பேன். அப்போ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருக்கிறது. அப்போ அப்படி இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார் இல்லையா? நம்ம தேவனுக்காக இருக்கிறோம், தேவனுக்காக கீழ்ப்படுகிறோம், அவருக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போது தேவன் நம்மோட இருப்பார். அப்படி இல்லைன்னா அங்கே அவர் உங்களை விட்டு விடுவார்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் தான் தேடுகிறவர்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார் இல்லையா? நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போது தேடினாதான் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார், எல்லாருக்கும் இல்லை.
தேவன் நீதியுள்ள தேவன் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் அவர் எல்லோரிடம் ஒரே மாதிரி இல்லை. யார் அவருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுப்பார். நீதிமொழிகள் 11:27 பார்த்தீங்கன்னா, நன்மையை ஜாக்கிரதையாக தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவன் நீதியாக செயல்படுறாரு அதை மிக சரியாக புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறாரு. அதனால் நாம் தேவனுக்கு உண்மையாக முழுவதும் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் தேவனுடைய அன்பை பெற முடியும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு எந்த நேரத்துலையும் கூப்பிட்றதுனாலையோ, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறதுனாலையோ அப்படி தேவனுடைய அன்பை பெற முடியாது. அப்படி தேவனை ஏமாற்றவும் முடியாது. நான் தேவனை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சக மனிதர்களை மதிக்காமல் இருக்க முடியாது. தரித்திரனை ஒடுக்கிறதும் கூட அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறதாயிருதுன்னு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவனை கனம் பண்ணுறது அப்படின்னா தரித்திரனுக்கும் தயை செய்கிறது, தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படுகிறது. வேத வசனங்களும் இதை தெளிவாக சொல்லுது. 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை கனம் பண்ணுதல் அப்படின்னா நம்முடைய மற்ற எல்லா காரியங்களை விட தேவனுடைய காரியத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பிரதிஷ்டை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கனத்தை கொடுக்கிறது. இப்படி நாம் தேவனுடைய அங்கீகாரத்தையும் அவருடைய கனத்தையும் விரும்பி தேடுறோம் அப்படின்னாலே அதை பார்க்குற தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போது இந்த அங்கீகார விருப்பம் இருந்தால் தான் நம்ம அதிகமாக கீழ்ப்படிய முடியும். அப்போ எந்த அளவு நீங்கள் தேவனுக்கான அங்கீகார விருப்பத்தை வச்சுருக்கீங்க, தேவனுடைய அங்கீகாரத்துக்கு நீங்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுறதுல கவனமாக இருப்பீங்க. அப்போது தேவனுக்கான நம்முடைய அங்கீகார விருப்பங்கிறது சரியாக இருக்கும்போது தான் தேவன்கிட்ட நாம் அதிக அன்பை பெறணும், அவருடைய அங்கீகாரத்தை பெறணும் என்பதற்காக நாம் மிக சரியாக நடந்து கொள்வோம், குணாம்சங்களை வளர்த்து கொள்வோம். அப்போ இதுக்கு இந்த அங்கீகார விருப்பம் என்கிற குணாம்சம் தான் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த அங்கீகார விருப்பத்தை நாம் எப்படி மிகச்சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இதை நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. இப்போ நமக்கு நல்ல பேர் வேணும், எல்லோரும் நம்மை புகழணுங்கிற அந்த நோக்கத்துக்காக மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தும் போது இதன் மூலமாக நம்ம தேவனுக்கான காரியங்கள், சத்தியத்துக்காக ஊழியம் செய்கிறது, இதை அதிகமாக செய்யணும். அதற்காக தான் நம்ம இதை பயன்படுத்தணும். இப்போது தேவனுடைய அன்பை நாம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட, அந்த அங்கீகார விருப்பத்தோடு நாம் இருக்கிறோன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம நல்ல குணாம்சங்களை வளர்த்து கொள்வது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, இதை தான் செய்வோம் இல்லையா? அப்போ தான் தேவன்கிட்ட அங்கீகாரம் வாங்க முடியும். அப்போது இது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுது. மக்கள் எல்லாம் என்னை புகழ்கிறாங்க, பாராட்டுறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு இந்த அங்கீகார விருப்பத்தை பயன்படுத்தி அதில் திருப்திப்பட்டு இருக்கக்கூடாது. நாம் எப்படி உருப்படியான வேலைகளை செய்யலாம், சத்தியத்துக்காக எப்படி நம்ம இன்னும் ஊக்கத்தோட வேலை செய்யலாம், அதுக்கு ஒரு உற்சாகம் ஊக்கம் வர்றதுக்கு இந்த அங்கீகார விருப்பத்தை பயன்படுத்திக்கலாம். மனிதர்களோடு நாம் செயல்படும்போது அவர்கள்ட்ட இருந்து நாம் அங்கீகாரத்தை விரும்புகிறோம் அப்படின்னாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதன் மூலமாக நம்மகிட்ட நல்ல குணாம்சங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ளணும். அதற்கு ஏற்றாற்போல் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இப்போது நீங்கள் ஜப்பான் தேசத்தில் உள்ள சொசைட்டி எந்த அளவு ஒழுக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அங்கே மக்கள் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஃபோன் வந்துச்சுன்னா அதை எடுத்து சத்தமாக எல்லோரும் முன்னாலையும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நாம் ஃபோன் பேசி அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஃபோன் காலே வந்தாலும் உடனே எடுத்து, நான் இப்போ ட்ரெயினில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு உடனே வச்சுருவாங்க. ஏன், நான் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை இல்லையா? பொது இடங்கள்லையோ அல்லது பேங்க்லேயோ இல்லை மீட்டிங்கில் இருந்தால் கூட, அப்போது ஒரு கால் வந்தால் கூட, ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துலையே சத்தமாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது தொந்தரவாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு சிறு உணர்வு கூட இல்லாத அளவு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. நாம் கூட சத்திய கூட்டங்களுக்கு வந்திருக்கும் போது நம்முடைய மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிடுறோம் அல்லது சைலண்ட்டில் போட்டுருவோம். ஆனால் இங்கே கூட ஃபோன் வந்த உடனே பிரசங்கம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும் போதே ஃபோனை எடுத்து பேசுகிற ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் இப்படி தங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தாங்கள் இடைஞ்சலாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சமும் உணராதவங்களாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு அவங்க வளர்ந்த விதம், அந்த சமுதாயம், இது எல்லாமே ஒரு காரணம் தான். ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளில் அங்கே சமுதாயத்தில் சிறு குழந்தையிலேருந்தே அவங்க வளர்க்கும் போதே இதெல்லாம் சொல்லி வளர்க்குறதுனால அந்த சமுதாயமே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க.
ஏன்னா மற்றவங்க முன்பு இவங்க சத்தமாக பேசி அது அவங்களுக்கு தொந்தரவு ஆயிடுச்சுன்னா நம்மை பற்றி என்ன நினைப்பாங்க, ஒரு மரியாதை இல்லாதவன், ஒரு நாகரிகம் இல்லாதவனாக இருக்கிறானேன்னு அப்படின்னு நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி அந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது, மரியாதையாக இருக்கிறது, இதெல்லாம் எதை காட்டுது, அவங்க மற்றவங்க மேலே அதிக மரியாதை வச்சுருக்காங்க. மற்றவர்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா மற்றவங்க தங்களை பற்றி ரொம்ப மோசமாக நினைப்பாங்களே, நாகரிகம் இல்லாதவன் நினச்சிருவாங்கங்கிற பயம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இந்த அங்கீகார விருப்பம் அங்கே இந்த மாதிரி சரியாக செயல்பட்டு ஒரு நல்ல ஒழுக்கங்களை கொடுக்குது. இதே போல் தான் நம்ம தேவனுடைய காரியங்களை இந்த உலகத்தில் மக்கள் முன்னால் செய்கிறோம். அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சொல்லிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வரணும், அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அவங்க முன்னால் நம்முடைய நடத்தைகள், செயல்கள் எல்லாமே சரியாக இருக்கணும், நம்முடைய குணாம்சங்கள் சரியாக இருக்கணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம சரிப்படுத்திக்கிறது, நம்முடைய நடத்தைகளை, செயல், சொல் எல்லாத்தையும் சரி செய்கிறது, இதெல்லாம் நம்ம கவனமாக செய்வோம். அப்போ தான் நம்ம இந்த சத்தியத்தை கொடுக்கும்போது, இந்த ஊழியத்தில் செய்யும்போது மனுஷங்களும் அதை பார்த்து நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட நம்மை பற்றிய நல்ல காரியங்களை அவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அல்லது அதை சொல்லுவாங்க. அப்போ தான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். அப்போது இந்த அங்கீகார விருப்பத்தை இப்படி நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு அல்லது நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு, நம்முடைய குணாம்சத்தெல்லாம் உயர்த்தி கொள்வதற்கு அதுக்காக பயன்படுத்தணும். இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறத நாம் மற்றவங்க நம்மளை பார்த்து ஏதாவது பாராட்டுறதுலையோ அல்லது அவங்க புகழ்ச்சி அடைகிறது மூலமாக நம்ம சந்தோஷப்படுறது, அதில் ஒரு பெருமைப்படுறது, அல்லது அதன் மூலமாக நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. வாழ்க்கையில் நான் இந்த காரியங்களை செஞ்சுட்டேன், இதை சாதிச்சிட்டேன், எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை பற்றி புகழ்கிறாங்க, இப்படி அதனால் சந்தோஷப்பட்டு இதனால் நாம் திருப்தியோடு இருக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம், இந்த திருப்தி, இதற்காக தான் இந்த அங்கீகார விருப்பங்கிற குணாம்சத்தை பயன்படுத்தணும். அப்படின்னா இது கண்டிப்பாக அளவுக்கு மிஞ்சி அங்கீகார விருப்பமாக, மோசமான குணாம்சமாக, பெருமை, பகட்டு, மாய்மாலம், சுயநலம்னு எல்லா மோசமான காரியங்களுக்கும் கொண்டு போயிடும். இப்போ நம்முடைய சுயநல காரியத்துக்காக, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய திருப்தி, இதுக்காக மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, மிகப்பெரிய அரசர்கள், பேரரசர்கள்லாம் இப்படி தங்களுடைய சுயநலத்துக்காக அல்லது தங்களுடைய சந்தோஷம், திருப்திக்காக, தங்களுடைய பெயர் சரித்திரத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மிகப்பெரிய யுத்தங்களெல்லாம் நடத்தி பெரிய தேசங்களையும் மக்களையும் எவ்வளவோ அழிவுகளை உண்டு பண்ணியிருக்காங்க. அப்போது சுயநல விருப்பத்துக்காகவே இந்த அங்கீகார விருப்பங்கிற அந்த குணாம்சத்தை பயன்படுத்தி அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது இந்த மாதிரி மோசமான விளைவுகள், அழிவுகளை தான் கொண்டு வரும். அதனால தான் நாம் இப்போ பார்த்தபடி இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிற குணாம்சத்தை தேவனை பிரியப்படுத்தும்படி நல்ல காரியங்களை, தேவனுடைய ஊழியங்களெல்லாம் செய்வதற்கு அதற்கு ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்திக்கணும். அப்போது உலக மக்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது அவங்க நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட போய் சத்தியத்தை சொல்லலாம். நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறனால நாம் அவங்கக்கிட்ட போய் இந்த சத்தியத்தை சொல்லும்போது அவங்க இதை கவனமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்முடைய நல்ல பெயர், செல்வாக்கையெல்லாம் பயன்படுத்தி நம்ம தேவனுக்காக ஊழியம் பண்ண முடியும். இப்படி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இப்படி பயன்படுத்தலாம். ஆனால் இதற்கு நேர் எதிரான சூழ்நிலை இருந்தால், ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன், நமக்கு நம்முடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க மத்தியில் நல்ல பேரே இல்லை அப்படின்னா அப்போது இந்த அங்கீகார விருப்பத்தை எப்படி பயன்படுத்த முடியும், நல்ல விதமாக பயன்படுத்த முடியுமா? இப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, இப்போது நீங்கள் போய் ஊழியம் பண்ணுறேன்னு போகிறீங்க. அப்போது என்ன நடக்கலாம், நீங்கள் இந்த சத்தியத்தை சொல்ல முயற்சி பண்ணியும் அவங்க எந்த விதத்திலும் கேட்குறதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம். அப்போது நீங்கள் நான் எவ்வளோ அருமையான சத்தியங்களை சொல்கிறேன், எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சத்தியங்கள்லாம், ஏன் கேட்கலை நீங்கள் அப்படின்னு கேட்டால் அதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீ பண்ணுற தவறான விஷயங்கள், நீ பேசக்கூடிய மோசமான விஷயங்கள் எல்லாம் என்னுடைய காதுகளில் ஒலித்து கொண்டு இருக்கும்போது எப்படி நீ பேசக்கூடிய இந்த காரியத்துக்கு நான் மதிப்பு கொடுத்து உன்னுடைய இந்த விஷயங்களை நான் கேட்க முடியும், அப்படி அவங்க கேட்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு கெட்ட பேர் இருக்குது அப்படிங்கும்போது நாம் போய் அவங்ககிட்ட சத்தியம் சொல்கிறதுக்கு நமக்கு அந்த செல்வாக்கு இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நல்லா கேட்டு நம்மகிட்ட உள்ள குறைகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணலாம், அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா நம்மகிட்ட குறைகள், குற்றங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் சத்தியம் சொல்லும்போது நம்முடைய குறைகள், தவறுகள்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னால் நின்று அதன் மூலமாக இந்த சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கலாம்.
இல்லையா? தேவனே கேட்கிறார். அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய ஒரு துன்மார்க்கனை பார்த்து, துன்மார்க்கனை என்னுடைய பிரமாணங்களை நீ எப்படி சொல்லலாம்? நீ என்னுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, பின்பற்றுவதில்லை. அப்போ எப்படி நீ சொல்ல முடியும்னு கேட்குறாருலே, அதே போல தான். அப்போ முதல்ல நம்மகிட்ட உள்ள குறைகள் குற்றங்கள்லாம் பார்த்து அதை சரி செய்யணும். அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதில் இடம் பிடிக்கும் அளவு அவர்கள்ட்ட நம்ம நட்பெயரையும் மரியாதையும் நாம் வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். முதல்ல அடிப்படையில் நம்ம மற்றவங்கள மதிக்கணும். அப்போ தான் அவர்களுடைய அந்த அபிப்பிராயங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அப்போது அவர்களுக்கு முன்பு நாம் சரியானபடி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இதுக்கு இந்த அங்கீகார விருப்பம் சரியாக செயல்படணும். அப்படி செயல்படும்போது நம்ம என்ன செய்வோம்? முதலாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள், குறைகள், மோசமான காரியங்களை அதெல்லாம் குறித்து வெட்கப்படணும். இப்படி செய்கிறோமே, அப்போ நம்ம இதை சரி செய்து கொள்ளணும். மற்றவர்கள் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கணும், நம்ம பற்றி நல்லா சொல்லணும். அந்தளவு நாம் நம்மை சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம அதற்காக முயற்சி செய்வோம். அப்போது இந்த அங்கீகார விருப்பம் சரியானபடி உன்னதமான மேல்நிலை குணங்களால் கட்டுப்படுத்தப்படும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள், பிரச்சனைகள்லாம் மற்றவங்க சொல்லும்போது அதை அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்மகிட்ட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சரி செய்யறதுக்கான வேலைகளை தான் நம்ம செய்வோம். ஆனால் அதே நேரம் பாசிட்டிவ் சைடில் பாருங்கள், உங்கள்கிட்ட நல்ல குணாம்சங்கள் இருக்குது, நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குற வேலையை செய்யும்போது மற்றவர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணாம்சங்களை பார்த்து எந்த அளவு இவர் நேர்மையாக இருக்கார், எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாரு, ஒழுக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக உங்கள்கிட்ட ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக கூட இந்த சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வரலாம். அப்போது எப்போவுமே நாம் நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுங்குகள், குணாம்சங்கள் இதையெல்லாம் கவனமாக வளர்த்து கொள்ளணும். நாம் பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் மற்றவர்களுடைய மனதை வெல்லும் அளவுக்கு, அப்படி மற்றவங்களே விரும்பி நமக்கு மரியாதை கொடுக்குற அளவு அப்படி இருக்கணும் நம்முடைய பேச்சு, செயல் எல்லாமே. அப்படி இருந்தால் தான் நம்ம தேவனுடைய ஊழியக்காரனாக வேலையை செய்ய முடியும். அப்போது நம்ம தேவனுடைய ஊழியக்காரனாக வேலையை செய்யணுங்கும்போது இந்த அங்கீகார விருப்பம் என்கிற இந்த குணாம்சத்தையும் கட்டுப்படுத்தி அந்த வேலைக்கு பயன்படுத்திக்கணும். இல்லையா? இந்த குணாம்சத்தை நாம் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறது இல்லை. தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடிய அந்த வேலைக்கு இந்த அங்கீகார விருப்பத்தையும் நாம் ஒரு சர்வெண்ட்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நாம் எல்லா மனிதர்களுடைய அங்கீகாரத்தையும் பெறும் அளவுக்கு நம்ம மிகச்சரியாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இது எல்லா நேரங்கள்லையுமே இதே மாதிரி சூழ்நிலை இருக்காது. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், சத்தியத்துக்காக ஊழியத்தை செய்கிறோம். அப்படிங்கும்போது தேவனுடைய சத்தியத்தை கொடுக்குறோம். அப்படிங்கும்போது உலகம் அதற்கான அங்கீகாரம் கொடுக்காமல் போகலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இப்போது இது தீமையான உலகம்னு சொல்கிறோம், சாத்தானுடைய தீமையான உலகமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தனமான காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பகையாக தான் இருக்குது. அதனால் எல்லா சமயங்கள்லையும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த உலக மக்களால் அங்கீகரிக்கப்படாது. அது குறிப்பாக இந்த சத்திய காரியங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம், சத்தியத்தை நாம் சொல்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவைகளுக்கு எந்த விதமான அங்கீகாரத்தையும் இந்த உலகம் கொடுக்காது. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த உலகத்தை இருந்தோ மனிதர்கள்ட்ட இருந்தோ நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டும் எதிரெதிராக இருக்கலாம். அப்போது அந்த நேரத்தில் நாம் தேவனுடைய அங்கீகாரத்தை தான் நம்ம தேடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இந்த மனிதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த நன்மதிப்பு, அவர்கள் நம்ம மேலே வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அல்லது இவைகளுக்காக நம்ம சத்திய காரியங்களில் ஊழியத்தில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது. நம்ம சத்திய காரியங்களுக்காக நம்ம இவ்வளோ தீவிரமாக இருந்தால் அல்லது சத்தியத்தை இப்படி சொன்னால் உலக மக்கள்கிட்ட இருந்து நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சி அதை மட்டுப்படுத்திடக்கூடாது. அல்லது அதில் எதுவும் அதற்கேற்றா போல் நம்ம மாற்றுறது, இந்த காரியங்கள்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம தேவனுக்காகவும் சத்தியத்துக்காக ஊழியம் செய்கிறோம். அப்போ உலக மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நன்மதிப்பாக கூட சில நேரங்களில் பலி கொடுக்க வேண்டியது அவசியமாகுது. அப்போது நம்முடைய காரியங்கள், அப்போ இங்கே அங்கீகார விருப்பம்லாம் அங்கே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை பலி கொடுத்துட்டு தேவன்கிட்டருந்து வரக்கூடிய அங்கீகாரத்தை தான் நம்ம விரும்புகிறவங்களாக இருக்கணும். ஆக இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது சரியான முறையில் செயல்படும்போது தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள், சத்திய ஊழியம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குணாம்சங்களை வளர்கிறது எல்லாத்துலேயுமே நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான குணாம்சம்னு பார்த்தோம். இந்த அவசியமான இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது நம்மகிட்ட குறைந்து போயிட்டு அப்படின்னா, அது குறைந்து போனாலும் அல்லது இல்லாது போனாலும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த அங்கீகார விருப்பம் குறைஞ்சிச்சுன்னா பாருங்கள், யாருக்குமே
மற்றவர்களுடைய அங்கீகாரம், மற்றவர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். அப்போ மற்றவர்களுடைய நம்பிக்கையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நிலையில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தரம் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையை செய்ய சொன்னால் கூட நாம் மற்றவங்களுடைய நம்பிக்கையை வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதை மிக சரியாக செய்வோம் இல்லையா? ஒரு பில்டர் வீடு கட்டுறாருன்னா கூட அவர் தன்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது தான் அதில் தரம் வாய்ந்த பொருட்கள்லாம் போட்டு, அப்போ அந்த வேலையில் கூட அதிக அக்கறை செலுத்தி பார்த்துக்குவார் இல்லையா? எந்த விதத்துலேயும் அந்த வேலை பாதிக்கப்பட்டுறக்கூடாது. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா, அது தரமுள்ளதாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக பார்ப்பார். ஏன்னா பிற்காலத்தில் தரம் இல்லாத ஒரு வீடாக கட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் மேலே இருந்த நம்பிக்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்காகவே அவ்வளவு சிரத்தை எடுத்து அதை கவனிச்சுக்கிடுவார். ஆனால் மற்றவர்கள் நம்பிக்கை எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற நிலையில் ஒருத்தருக்கு இருக்காருன்னா அப்போ அவர் இந்த அளவு சிரத்தை எடுத்து அதை செய்ய மாட்டார். அவரும் அதை செய்தால் கூட மக்கள் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை குலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவ்வளோ கவனமாக செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த அங்கீகார விருப்பம் அது அங்கே குறைபடும் போது இந்த அளவு மெனக்கெட்டு ஜாக்கிரதையாக ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனாலே அங்கே சில பிரச்சனைகள், தவறுகள் வந்துடலாம். இதே போல் தான் மற்றவர்கள் நம்முடைய வேலையில், நம்முடைய செயலில் திருப்திப்படணும், அந்த எண்ணமும் இருக்கணும். அப்போ இந்த அங்கீகார விருப்பம் இல்லாமல் போச்சுன்னா இவங்க செய்யக்கூடிய வேலையை அரைக்குறையாக செஞ்சு விட்டுருவாங்க. மற்றவங்க திருப்திப்படணுமே அப்படிங்கிறதுக்காக இவங்க அதை பார்த்து செய்ய மாட்டாங்க. அப்போது அது குறை உள்ளதாக தான் இருக்கும். அப்போது அந்த பொருளை வாங்குகிறவங்க அது சரியில்லை அப்படின்னு அதில் திருப்தி இல்லைன்னு தெரிவித்தாலும் அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்போ இப்படி இந்த அங்கீகார விருப்பம் குறையும் போது அவர்கள்ட்ட அலட்சியம் இருக்கும், அவங்க செய்யக்கூடிய வேலைகள் சரியாக இருக்காது. இதனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற நல்ல விஷயங்கள் கூட பாதிக்கப்பட்டுரும். இதனால் மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், உறவுகளில் கூட பாதிப்புகள் ஏற்படும். அப்போ இந்த அங்கீகார விருப்பம் குறைவாக இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிந்து கொண்டாலே, அதை எந்த அளவு சீக்கிரமாக தெரிந்து கொள்கிறாரோ அந்த அளவு நல்லது. அப்போ தான் அவங்களுடைய இந்த காரியங்களை சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த விருப்பம், மற்றவர்களுடைய நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் செயல்லையும் மற்றவங்க திருப்தி அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரியான ஒரு அங்கீகார விருப்பம் இது அடிப்படையாக சரியாக செயல்பட்டால் தான் அவர்களுடைய குணாம்சமானாலும் அவர்களுடைய தொழிலாக இருந்தாலும் எந்த காரியத்துலேயும் அவங்க சரியாக செயல்பட முடியும். தேவனுடைய காரியத்துலேயும் அப்படி தான். நாம் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த வேலையை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னா முக்கியமாக இந்த அங்கீகார விருப்பம் அங்கே சரியாக செயல்படணும். தேவனுடைய நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆசை இருக்கணும். அதே போல் தேவன் நம்முடைய வேலைகள் காரியங்களில் திருப்தி அடையும்படியாக நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யணும், அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கணும். தேவனுடைய நம்பிக்கையை நான் பெறணும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள் செயல்களையும் தேவன் திருப்தி அடையணும், அப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இருக்கணும். அதே போல் தான் நம்முடைய பிரதிஷ்டை வாழ்க்கை, நாம் நம்முடைய குணாம்சங்களை விருத்தி செய்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள், தேவன்கிட்ட எந்தில் உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறோம், இந்த காரியங்களில் எல்லாமே தேவனுடைய அங்கீகாரம் கிடைக்கணும். நம்ம சரியாக செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கான தேவனுடைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வோம். இதை தான் தேவன் விரும்புகிறார். நாம் தேவனுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறது, தேவனுடைய திருப்தியை நம்ம பெறணும். நம்ம மனுஷங்களுடைய மரியாதை இல்லை, தேவன்ட்டு இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை பெறணும், தேவனுடைய அந்த அங்கீகாரத்தை பெறணுங்கிற ஆசை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசை விருப்பம் இருக்கிறத தேவன் விரும்புகிறார். ஏன்னா அப்படி நாம் இருந்தால் தான் ஒவ்வொரு நல்ல குணாம்சங்களையும் நாம் வளர்த்து கொள்வதற்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். நம்ம அதுக்கு கடுமையான முயற்சிகளை எடுப்போம். பல தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப ஏன் முயற்சி எடுக்கிறோம்? தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம், அந்த ஆவல் இருக்கிறதுனால தான். அப்படிப்பட்ட ஆவல் இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? சரியான குணாம்சங்கள் எல்லாம் வளர்த்துக்குள்ள தொடர்ந்து முயற்சி செய்வோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறான காரியங்களையும் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் அழித்து தேவனுடைய சாயலில் முழுமையாக வர்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்வோம். அப்போ தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு பரிபூர்ண நிலை நோக்கி வளர்ந்து நித்திய ஜீவனை பெற முடியும். அதனால தான் தேவனும் இதை விரும்புகிறார். நாம் இந்த மாதிரி அங்கீகார விருப்பத்தோட தேவனை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அங்கீகார விருப்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். எல்லா மனுஷர்கிட்ட இருந்தும் நம்ம அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது சத்தியத்தை படிக்கக்கூடிய சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்களும்
நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம மேலே ஒரு திருப்தி, மரியாதை இதெல்லாம் வைக்கும் அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வேலையை மிகச் சிறப்பாக அங்கே செய்தாங்க. அப்போஸ்தலர்கள்லாம் அங்கே விட்னஸை சொல்கிறாங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு நாங்கள் விட்னஸ் கொடுக்கறத பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர்களும் அவர்களுடைய சத்திய அறிவு, அவங்ககிட்ட இருந்த குணாம்சங்கள், வைராக்கியமாக ஊழியம் செய்கிறது, இவைகள் எல்லாமே அன்றைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கும்போதே அவர்களால் புரிந்து கொள்ள முடியுது, கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் இவர்கள் அப்படின்னு. அங்கே அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வேலையை சரியாக செஞ்சாங்க. அவர்கள் சத்தியத்தை கொடுத்து இவர்களை சத்தியத்தில் சரியாக வழிநடத்தணும். அப்போது அவங்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஒரு தலைவர்களாக இருந்து அந்த காரியத்தை மிகச் சரியாக செய்தாங்க. அதனால தான் அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவர்களுடைய ஊழியத்தில் திருப்தி அடைந்து இவர்கள் தான் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்கிற மரியாதையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. 7வது சபை காலத்தில் கூட நம்ம ரசல் போதகரை பார்க்குறோம். அவர் வெளிப்படுத்தின சத்தியங்கள், எந்த அளவு அவர் ஊழியம் செய்தார், குணாம்சங்கள், இது எல்லாம் பார்த்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்து இவர் மூலமாக 7ஆம் சபை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ இவர் தான் இந்த 7ஆம் சபைக்கு அங்கே முக்கியமான ஒரு ஸ்டார் மெம்பராக இருந்து சத்தியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. அந்த அளவு அவர்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களும், சத்தியத்துக்காக அவங்க உண்மையாக நின்று தங்களை பலி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படி இருந்தது. அப்போது எப்போவுமே ஒரு லீடர்ஸுக்கு இந்த பண்புகள்லாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, அப்போஸ்தலர்கள், கடைசி காலகட்டத்தில் இந்த ரசல் போதகர், இவங்களெலாம் நம்ம பார்க்குறோம். இவங்க சத்தியத்தை சரியான நேரத்தில் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறது, அவங்களுக்காக வைராக்கியமாக ஊழியம் பண்ணுறது. அதே நேரத்தில் இவங்க உடன் சகோதரர்கள் எல்லோரும் தேவனுக்காக தங்களை பலியாக ஒப்புக் கொடுக்குறதுக்கு, தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தேவனுக்காக பிரதிஷ்டை வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்குறக்கும், அந்த பிரதிஷ்டை வாழ்க்கையில் சரியாக ஓடுறதுக்கும் தேவையான தூண்டுதல்களை கொடுத்து வழி நடத்துவாங்க. அப்போது இப்படி தேவனுடைய பிள்ளைகளை வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக இவங்க இருக்கணும்னாலே எல்லா சகோதரர்களும் முதல்ல இவங்க மேலே மரியாதை வைத்து இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ தான் இவங்களால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே சரியாக வழிநடத்த முடியும். அதனால தான் வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் ஒரு முறை சுவிசேஷத்துக்கு அனுப்பும்போது எல்லா சபைகளையும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அங்கே அனுப்புகிறாங்கன்னு பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 8:18. சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடே கூட அனுப்பியிருக்கிறோம். அங்கீகார விருப்பம் என்கிற இந்த குணாம்சத்தை எப்படி சரியாக கட்டுப்படுத்தி வளர்ப்பது? இந்த குணாம்சத்தை வளர்க்கறதுக்கு பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இந்த அங்கீகார விருப்பம் என்கிற குணாம்சத்துக்கு மற்றவர்கள் மேலே நாம் செலுத்தக்கூடிய மரியாதை அது அடிப்படையான ஒன்று. அப்போது யாருக்கெல்லாம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிற அந்த பண்பு இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு இங்கே அங்கீகார விருப்பமும் இல்லாமல் தான் இருக்கும். இப்போது ஒருவருக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பண்பு மிக குறைவாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அவருக்கு அங்கீகார விருப்பம் என்கிற இந்த குணாம்சமும் குறைந்த அளவு தான் வளர்ந்துருக்கும். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் மற்றவங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னா, இவர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படின்னா மற்றவர்கள் நம்மையில் வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்குறது. அப்போது அவங்க நம்மளை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கணும் என்ற அந்த விருப்பம் இருக்கும். அதற்காக நம்முடைய காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்திக்குவோம். இப்போது உதாரணத்துக்கு நம்முடைய செயல்கள், அதன் மேலே அவங்களுக்கு ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லை, அப்போது அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு இது ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருக்கா அப்படி பார்த்து, அப்படி ஏதாவது இருந்தால் உடனே அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்வோம். நாம் ஏதாவது இடைஞ்சலாக செய்து அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்போம். அப்போ இதுதான் பிறருடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய அபிப்பிராயங்களுக்கும் நாம் அதிக மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அப்போது எல்லா வேலைகளையும் அப்படி தான், ஒரு வேலையை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அது திருப்தியுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அதே போல் மற்றவங்களுடைய நம்பிக்கையை பெறணும், இப்படி மற்றவர்களுடைய மரியாதையை பெறணும் என்பதற்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே எதன் அடிப்படையில் தான் வருது? மற்றவர்கள் மேலே நம்ம வைத்திருக்கிற மரியாதை அடிப்படையில் தான் வருது. அப்போ எந்த அளவு நம்ம அதிக அளவு மரியாதை வச்சுருக்கோமோ அந்த அளவு இதில் இந்த காரியங்களை ரொம்ப கவனமாக இருப்போம். இப்படி நாம் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய மரியாதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்காக நம்முடைய காரியங்கள்லாம் சரி செய்து கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல அவங்க மேலே நமக்கு மரியாதை இருக்கணும் இல்லையா? நமக்கு கிறிஸ்தவங்கனாலும் சரி அல்லது உலக மக்கள்னாலும் சரி
அவங்க மேலேயும் ஒரு மரியாதை இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சத்தியத்தை படிக்கிறோம். அப்போ இதே போலவே தேவனுடைய சத்தியங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை படிக்கக்கூடிய சகோதரர்கள் மேலே கண்டிப்பாக நமக்கு அதிக மரியாதை இருக்கும். ஆனால் பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மேலும் நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும், உலக மக்கள் மேலும் இருக்கணும். எப்படின்னா, எல்லா மனுஷங்களுமே தேவனால் படைக்கப்பட்டவங்க. அதனால் தேவனுடைய சாயலில் ஏதாவது கொஞ்சமாவது அவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அவர்கள்ட்ட எவ்வளோ மோசமான குணங்கள், எந்த அளவு மனுஷன் வீழ்ந்து போயிருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் ஏதாவது சில நல்ல குணங்கள் இருக்க தான் செய்யும். இன்னும் சிலர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதனால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள்கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கும். நாம் அதை பார்த்து அதற்கான மரியாதையை நாம் கொடுக்கலாம். ஏன்னா தேவனும் கிறிஸ்துவும் கூட அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. அவர்களையும் மீட்டு எடுப்பதற்காக தான் இவ்வளோ பெரிய திட்டத்தை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரை கொடுத்தது இது எல்லாமே அவர்களுக்கும் சேர்த்து தான். அப்போ தேவனுடைய அரசாங்கத்தில் எல்லா உலக மக்களுக்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் எப்படியாவது ரட்சிக்கணும் என்பதற்காக தேவன் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. அப்போ அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த வகையில் நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். பெயர் கிறிஸ்தவங்க அப்படி மனிதர்களுக்கு மரியாதையை கொடுக்கறதில்ல. கிறிஸ்தவங்க மட்டும் பரலோகம் போயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் நரகத்தில் தான் கிடப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் இந்த சத்தியங்களை மிகச்சரியாக புரிந்து கொண்டிருக்கோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும், அவங்க எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் பல நல்ல காரியங்களை பார்க்க முடியும், நல்ல குணங்களை பார்க்க முடியும். அவங்கக்கிட்டேயும் தியாக அன்பு இருக்குது. மற்றவங்களுக்காக போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அவங்க துடிக்கிறதையோ அல்லது அநியாயத்துக்கு எதிராக பொங்குறதெல்லாம் பார்க்குறோம். அவங்க எவ்வளவு தான் முட்டாள்தனமான காரியங்களில் இருந்திருக்கலாம் இல்லையா? விக்கிரக வழிபாடுகளையோ உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியாத அளவு குருடாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய இந்த பலகீனம் தெரிந்தாலும் ஒரு விதத்தில் பார்க்கும்போது எவ்வளோ பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அல்லது கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அநியாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஒரு பயபக்தி அவங்ககிட்ட இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்து நம்ம அவங்கள பாராட்டலாம். அதே போல் அவங்ககிட்ட சில ஒழுக்கங்கள் இருக்கும், கடின உழைப்பு இருக்கும், அவர்கள்கிட்டையும் நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலேயும் ஒரு மரியாதை வரும். அதே போல் தான் கிறிஸ்தவங்கிட்ட இந்த சத்தியம் இல்லை, அவங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னாலும், அப்படி குருடாக இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம அவங்க நினச்சாலும், கிறிஸ்தவங்களையும் பல பேர் தங்களை சரிப்படுத்தி கொள்றதுக்கு முடிந்தவரை முயற்சி செய்கிறாங்க. தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு, தங்களுடைய நல்ல குணாம்சங்களை அபிவிருத்தி செய்ய, ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் நம்ம அந்த நல்ல குணங்களை கவனித்து பார்த்தோன்னா நமக்கு அவங்க மேலேயும் ஒரு மரியாதை வரும். இப்படி மற்றவர்களை மதிப்பது அப்படிங்கிறது தான் இந்த அங்கீகார விருப்பம் என்கிற குணாம்சத்தை விருத்தி செய்கிறதுக்கான அடிப்படையே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இதே போல தான் மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறிய காரியங்களை கூட, மிகச்சிறிய நல்ல காரியங்களை கூட மதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நாமும் கூட இதற்கு முன்னால் பாவத்திலையும் மோசமான காரியங்களையும் முட்டாள்தனத்திலையும் விழுந்து கிடந்தவங்க தான். ஆனால் தேவன் எவ்வளோ பொறுமையாக இருந்து நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இதே போல் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் மனுஷங்களில் எவ்வளவு குறைந்த நல்ல குணம் இருந்தாலும் அவர்களை கூட அவங்க அப்படியே அழிஞ்சு போட்டுன்னு விட்டுறாம, அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நல்ல குணங்களை கூட, அது எவ்வளவு கொஞ்சமாக இருந்தாலும், எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும், அதை கூட அங்கே கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி செய்து அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடணும் என்பதற்கான முயற்சிகளை அங்கே செய்கிறாரு அப்படிங்கிறது தான் வேத வசனங்கள் நமக்கு தெரிவிக்குது. ஏசாயா 42:3 பார்க்குறோம் இல்லையா? மங்கி எரிகிற திரியை அணையாமலும், அதாவது ஒரு விளக்கு அணைய போது மங்கி எரிஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம்னா அணைஞ்சிரும். அப்படிப்பட்ட நிலையில் கூட அதை அணைய விடாமல் அந்த திரியை இன்னும் தூண்டி அதை சுத்தப்படுத்தி அந்த பிரகாசமாக எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக வேலை செய்கிறது. மனுஷங்க எவ்வளவு மோசமாக விழுந்து போயிருந்தாலும் அவங்கக்கிட்ட மிகச்சிறிய அளவில் ஒரு நல்ல குணம் இருந்தாலும் போதும், தேவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி செய்து அவர்களையும் நீதியை விரும்பக்கூடிய அளவு ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வந்துடுவார். இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வருகிறார். இப்படி சிலருக்கு இந்த மனிதர்கள் மேலே ஒரு மதிப்பு இல்லாமல் போய் அவங்கள ரொம்ப துச்சமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க மேலே ஒரு எந்த அன்பும் இல்லாமல் வெறுப்பு, கசப்பு தான் இருக்கும்.
இப்படிப்பட்ட மோசமான குணங்கள், இந்த வெறுப்பு கசப்புலாம் வளர்ந்து கொண்டே போனால் நாளைக்கு இதே வெறுப்பு சகோதரர்கள் மேலே கூட வரும். தன்னை விட இவங்கெல்லாம் ரொம்ப கீழானவங்க தான் அப்படின்னு சகோதரர்களை பார்த்து அவங்கள கூட இவங்க மதிக்காமல் போகலாம். இப்படியும் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. மற்ற சகோதரர்களை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு அவங்கள மதிக்காமல். ஸோ இந்த மாதிரி போகும்போது இது ஒரு கட்டத்தில் பரிசுத்தவான்களை கூட மதிக்காத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். அதற்கு பிறகு இது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராக கூட போயிடும் இல்லையா? அவர்களுடைய அங்கீகாரம் கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற அளவு அப்படிப்பட்ட நிலையில் போகும்போது தான் சிலர் என்ன செய்கிறாங்க, 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறாங்க. அதனால் இந்த அங்கீகார விருப்பம் அப்படிங்கிறது அந்தளவு மிக முக்கியமான ஒரு குணாம்சம். அது இல்லாமல் போகிறது ரொம்ப மோசமான ஆபத்து. அதை விட டிஸ்அப்ராபேட்டிவ்னஸ்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1வது பகுதியில். அந்த அளவுக்கு இதுக்கு நேர் எதிரடையான குணமாக போகிறது ரொம்ப ஆபத்தானது. அப்போ அந்த அளவு போகக்கூடாது அப்படின்னா இந்த அங்கீகார விருப்பம் நம்மகிட்ட இருக்கணும், சரியான அளவில் அது இருக்கணும், சரியானபடி அதை நம்ம விருத்தி செய்யணும். அப்படி விருத்தி செய்கிறதுக்கு மற்றவர்களை நாம் மதிக்கிறது தான் அங்கே அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது இட்ஸ் சப்ரஷன். அங்கீகார விருப்பத்தை சரியானபடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில இடங்களில் தவறான தேவையில்லாத அங்கீகார விருப்பங்களை நம்ம அங்கே மட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ அதையும் நம்ம மிக சரியாக செய்யணும். ஏன்னா சிலர் உலகத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில காரியங்கள் மூலமாக அதை செய்கிறது மூலமாக அவங்களுக்கு சில பெருமையோ அல்லது உலக மக்கள்கிட்ட இருந்து அல்லது ஒரு சமுதாயத்திட்ட இருந்து இவங்களுக்கு சில அங்கீகாரங்கள் பாராட்டுகள் கிடைக்கலாம். அதற்காக அவங்க அதை செய்வாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. நிறைய விஷயங்கள் நம்மை பொறுத்தவரையில் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதாவது பெருசாக சாதிக்கணும், அதன் மூலமாக வர்ற புகழுக்காக இப்படி ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு போவாங்க. கிண்ண சாதனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கிண்ண சாதனைக்காக நிறைய பேர் என்னென்ன காரியங்கள்லாமோ செய்வாங்க. அது தேவையில்லாத விஷயமாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் நல்லா படிக்கிறாங்க, ஒரு குழந்தை நல்லா படிக்குது, முன்னேறுதுன்னா அது வேறு. ஆனால் கிண்ண சாதனைக்காக தேவையில்லாமல் சில விஷயங்களை மனப்பாடமாக அல்லது அப்படியே ரிவர்ஸில் சொல்ல வைக்கிறது இப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லாத காரியங்கள், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ஒரு காரை ஒரு பையன் கயிறால் கட்டி பல்லாலே கடித்து இழுக்கிறான் அல்லது முடியை அதில் கட்டி இழுப்பாங்க. இப்படியெல்லாம் ஏன் இவங்க செய்யணும்? இப்படி செஞ்சால் அவங்களுக்கு கின்னஸ் புக்கில் அவங்க பேர் வந்துருமா? ஸோ இந்த ஒரு அற்பமான புகழுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்களோ அவங்க தான் இதற்கு காரணம். அப்போ இந்த காரியங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் இந்த புகழுக்காக மீடியாவோட வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்குது, இதுக்காகலாம் ஆசைப்பட்டு செய்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதெல்லாம் அந்த குழந்தைகளை பாதிக்கும். இப்போ அப்படி பல்லால் இழுக்கிறது அந்த பற்களை அதிக அளவு பாதிச்சிடலாம். அது இப்போ தெரிலனாலும் பிற்காலத்தில் அவங்க வளர்ந்த பிறகு வேறு சில பாதைகள் பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணலாம். இப்படி நான் சமீபத்தில் டிவியில் பார்த்தேன். ஒரு ஆசனம், விதவிதமான ஆசனங்களை பள்ளி குழந்தைகள்லாம் செய்கிறாங்க. அதை கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு பண்ணுறதுக்காக. அப்போது அதை ஒரே நிலையில் தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நின்று பண்ணுறது அல்லது தொடர்ச்சியாக அதை வேகமாக செய்கிறது, இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆசனங்கள் அப்படிங்கிறது நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் சரியாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் இல்லையா? அது நல்லதுக்காக செய்கிறது. ஆனால் அதே இவங்க தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கிறதோ அல்லது வேகமாக திரும்ப திரும்ப அதே செய்கிறதோ இதுவே அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிடும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவு அந்த அறிவு கூட இல்லாமல் ஏன் அவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னா அந்த அளவு அங்கீகார விருப்பம், அதீத அங்கீகார விருப்பம், இதுதான் அவங்கள இப்படி முட்டாள்தனமான காரியங்களெல்லாம் செய்ய வைக்குது. இப்படி அதீத அங்கீகார விருப்பம் இருக்கிறவங்க ரொம்ப மோசமான முட்டாள்தனமான காரியங்களெல்லாம் செய்வாங்க. இதால் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு, இதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நாம் அப்படிப்பட்ட தேவையில்லாத வீணான காரியங்களை செய்யக்கூடாது. அல்லது சில காரியங்களை செஞ்சால் உலகத்தில் சமுதாயத்தில் இருந்து நிறைய பாராட்டுகள் கிடைக்கலாம், அதுக்காகவும் சிலர் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சத்தியத்துக்கு வந்த ஒரு சகோதரர் கூட அவருக்கு பாட்டு எழுதுகிற அந்த கவிதை திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சினிமாலெலாம் தொடர்ந்து அந்த தொடர்பை வச்சுக்கிட்டு இருந்தார். நடிகர் சங்கத்திலலாம் மெம்பராக இருக்கிறது, அங்கே எந்த கூட்டம் நடந்தாலும் போகிறது, நான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் நின்று அதனால் அவருக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், பாராட்டு, அதை விரும்பி அவர் அங்கே போயிட்டுருக்கார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக பிரதிஷ்டையில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பிரதிஷ்டையில் இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களால இந்த உலகத்தோடு ஒத்து போகவே முடியாது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு துறையிலெல்லாம் போய் இருந்துக்கிட்டு செய்ய முடியாது.
ஏன்னா நம்ம சத்தியத்துக்காக ஊழியம் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்டு வந்து உலகத்தனத்துக்கு நேர் எதிராக இருக்குது, பகையாக இருக்குது. அந்த உலகம் வந்து இந்த சத்திய காரியங்கள் இதெல்லாம் மதிக்கவே மதிக்காது. அப்போ இவங்க அங்கேயும் சேர்ந்துக்கிட்டு இங்கேயும் இதை செய்ய முடியுமானா அப்படி கண்டிப்பாக செய்ய முடியாது, அவங்க விழுந்து போயிடுவாங்க. அதனால தான் இந்த தேவையில்லாத காரியங்களை நம்ம அப்போ விட்டுறணும். அதனால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது, அதனால் இவங்க ரொம்ப சந்தோஷப்படலாம், ரொம்ப திருப்தியாக இருக்கலாம். ஆனால் அதை கண்டிப்பாக நாம் விட்டுறணும், இங்கே தான் சப்ரஷன் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட அங்கீகாரத்துக்கான விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தை நம்ம கண்டிப்பாக மட்டுப்படுத்தணும். நம்ம சில ஒரு காரியத்தாலேயோ அல்லது நம்முடைய திறமையினாலேயோ உலக மக்கள்கிட்ட நம்ம பிரபலமாக இருக்கலாம், ஒரு புகழ் கிடச்சிருக்கலாம். ஆனால் நம்ம பிரதிஷ்டை செய்துட்டோம் அப்படின்னாலே அதையெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும். ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த அங்கீகார விருப்பம் தேவனுக்காக செயல்படக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய சத்திய ஊழியத்துக்காக இது பிரயோஜனமாக செயல்படுதா, நம்ம இன்னும் அந்த ஊழியத்தை வைராக்கியமாக செய்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஊக்கப்படுத்துகிறதா இருக்குதா, நம்முடைய குணாம்சங்களை எல்லாம் சரியான முறையில் வளர்த்தெடுக்க உதவி செய்தா, நீதியான நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு அது நமக்கு தூண்டுதலாக இருக்கா. அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட விருப்பங்களை, அப்படிப்பட்ட அங்கீகார விருப்பத்தை தான் நம்ம வளர்க்கணும். மற்ற எல்லா அங்கீகார விருப்பங்களையும் மட்டுப்படுத்தணும். சில நேரங்களில் அவற்றை அடியோடு அகற்ற வேண்டியது இருக்கும். சரியானபடி இந்த அங்கீகார விருப்பத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கூட, அப்படி நியாயமாக நாம் எதிர்பார்க்குற அங்கீகாரத்தை கூட சில நேரங்களில் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். இந்த பிரதிஷ்டையில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்காக அதை கூட விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தேவன் வந்து நம்முடைய குணாம்ச வளர்ச்சிக்காக கூட சில நேரங்களில் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், நம்ம ஊழியம் செய்கிறோம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நியாயமான அங்கீகாரத்தை கூட சில சமயங்களில் நம்ம விட வேண்டியது இருந்தால் நம்ம அதை விடுறோமா, பலி செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறது கூட தேவன் அங்கே சில சோதனைகளை கொடுப்பார். சில நேரங்களில் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக கூட, நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளுக்காக அதுக்கு தண்டனை கொடுத்து நம்மளை திருத்துறதுக்காக, நம்மளை சரியான வழியில் கொண்டு வர்றது கூட சில சமயங்களில் தேவன் சில தண்டனைகளாக நம்ம நியாயமாக கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை கூட அவர் தடுக்கலாம். அந்த மாதிரி சமயத்துலேயும் நாம் எப்படி செயல்படுறோம், அதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோமா, அப்போ இது கூட ஒரு டெஸ்ட்டாக நமக்கு வரலாம். இப்போ மோசே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். பல அற்புதங்கள்லாம் தேவன் அங்கே செய்து அப்படி மிகப்பெரிய காரியங்கள் மூலமாக இஸ்ரேல் மக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றார் இல்லையா. அவ்வளவு பெரிய ஒரு தலைவராக அவங்களாம் லீட் பண்ணிட்டு போனவர், அவரை எங்கே கொண்டு போய் இவங்களை சேர்க்கணும், கானான் தேசத்தில் கொண்டு போய் இவங்களை சேர்க்கணும். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த தேசம் அப்படின்னு இவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே மோசே செய்த ஒரு சிறு தவறுனால இஸ்ரேல் மக்கள் அந்தளவு அவரை வந்து எரிச்சல் படுத்தும் போது ஒரு பதறிப்போய் ஒரு காரியம் செஞ்சுறாரு. அதனால் மோசே அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது என்கிற ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துறாரு. இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் இவர் தான் நம்மளை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ அவரே போக முடியாதுன்னு தேவன் சொல்லும்போது அதை மோசே அமைதியாக ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி கூட நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு நம்ம சரி பண்ணுறதுக்காக, நம்முடைய குணாம்ச வளர்ச்சிக்காக கூட தேவன் இந்த மாதிரி சில காரியங்களை அனுமதிக்கலாம். நாம் அதை எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறது அங்கே நமக்கு ஒரு பரீட்சையாக இருக்கும். இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அங்கீகார விருப்பத்தை சரியானபடி நாம் கட்டுப்படுத்தும் போது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாம் நிலை குணகிருபைகள், இந்த செகண்டரி கிரேசஸ் என்னெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். மாடஸ்டி, ரெட்டிசன்ஸ், பிளைன்னஸ், சிம்பிளிசிட்டி. இந்த நல்ல ரெண்டாம் நிலை குணாதிசயங்கள் நம்ம அங்கீகார விருப்பத்தை உயர்நிலை குணாதிசயங்கள் மூலமாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் இந்த அங்கீகார விருப்பத்தை நம்ம ஹையர் பிரைமரி கிரேசஸ் மூலமாக சரியாக கட்டுப்படுத்தவில்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய மோசமான குணாதிசயங்கள் ஃபோர்வர்ட்னஸ், பாம்போசிட்டி, வேனிட்டி அண்ட் இன்னார்டினேட் ஆம்பிஷன். இப்படி அங்கீகார விருப்பத்தை நாம் கட்டுப்படுத்தி உருவாகக்கூடிய நல்ல இரண்டாம் நிலை குணாதிசயங்களில் மிகச்சிறந்தது மாடஸ்டி, தன்னடக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த மாடஸ்டி அப்படிங்கும்போது எதையுமே ஒரு அளவாக, ஒரு மட்டோட வைத்துக்கொள்கிறது. இப்போ நாம் நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா ஒரு அங்கீகார விருப்பத்தை எதிர்பார்ப்போம். ஒரு நல்ல விஷயத்தை செய்துட்டு இந்த காரியத்தை இப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க பாராட்டலாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் செய்து கொண்டு அந்த இடத்துல அமைதியாக இருக்கும்போது அதுதான் அந்த மாடஸ்டி அப்படிங்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, நீ உதவி செய்யும்போது கூட வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவு நம்ம செய்யக்கூடிய உதவியை கூட நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிக்காமல் இருக்கிறது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அல்லது நம்ம செஞ்ச காரியங்கள் இதை பற்றியெல்லாம் நம்மை பற்றியே நாம் பேசிக்காமல் இருக்கிறது, அதுதான் இந்த மாடஸ்டி அப்படிங்கிறது. இதற்கு நேர் எதிரான ஒரு குணாம்சம் தான்
ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறது. இந்த குணாம்சம் மிக மோசமான ஒன்றா இருக்குது. அதுவும் குறிப்பாக நாம் சத்திய காரியங்களில், சத்திய பிரதேசத்தில் கண்டிப்பாக இது இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி குணாம்சம் இருந்ததுன்னா, என்னால் இதை செய்ய முடியும், நான் அப்படி பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தங்களை ரொம்ப முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அதிகாரத்தை பறித்து கொள்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ என்னால் இந்த காரியங்கள்லாம் மிகச்சரியாக செய்ய முடியும் அப்படின்னு எங்கேயும் அந்த தலைமை இடத்தை எடுக்கிறது, இதெல்லாம் வந்து துணிந்து செய்வாங்க. மற்றவங்களோட இவங்க முன்னுக்கு வந்து அந்த அதிகாரத்தையோ தலைமை பதவியோ எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. இதே நேரம் அந்த மாடஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னடக்கம் உள்ளவர்கள், அவர்களுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருந்தாலும் கூட அவங்க முன்னால் வந்து நான் தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கவே மாட்டாங்க. அவங்க ஒதுங்கி போய் இருப்பாங்க. ஆனால் அந்த அளவு திறமை இல்லாத தகுதி இல்லாதவங்க கூட இந்த ஃபார்வர்ட்னஸ் இருக்கிறவங்க இவங்க தான் முன்னால் வந்து என்ன செய்வாங்க, என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அங்கே மற்றவங்களுக்கு எல்லாம் முன்னால் நிற்கணும், அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும், பதவியை எடுத்துக்கொள்ளணுங்கிற விருப்பத்தோடு செயல்படுவாங்க. அல்லது சின்ன காரியங்களில் பார்த்தா கூட ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதை தன்னை விட மூத்த ஒரு சகோதரர் இருக்கிறாரு, தன்னை விட தகுதியானவர் இருக்கிறாருங்கும் போது கூட இவங்க முந்திக்கிட்டு போய் அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு அங்கே இப்படி தங்களுடைய அளவுக்கு அதிகமான ஒரு விருப்பத்தை, ஆர்வத்தை அங்கே காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னால் போய் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்ததாக ரெட்டிசன்ஸ் என்கிற செகண்டரி கிரேஸ். இதுவும் ஒரு நல்ல குணாம்சம். இப்படிப்பட்டவங்களும் தங்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் தான் செஞ்சது இதெல்லாம் அதிகமாக பேச விரும்ப மாட்டாங்க. இப்போ அவங்க செஞ்ச காரியங்களை பற்றி கூட அதிகமாக பேசாமல், அதை பேச விரும்பாமல் அமைதியாக இருப்பாங்க. இப்போ சிலர் வந்து ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலோ வர்றவங்ககிட்ட எல்லாம் அதே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அப்படி செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அந்த காரியங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. மற்றவங்க பேசுகிறத கேட்குறது கூட அந்தளவு விருப்பம் இல்லாமல் இவங்களை பற்றி பேசுகிறதே அதிக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரெட்டிசன்ஸ் அப்படிங்கிற இந்த குணாம்சம் உடையவர்கள் அங்கே தன்னடக்கமாக இவர்களுடைய காரியங்களெல்லாம் அதிகம் பேசாமல், இப்போ மற்றவங்க பேசினா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க தங்களை பற்றிய காரியங்களை அதிகமாக பேசுகிறத தவிர்த்து அங்கே அமைதியாக இருக்க விரும்புவாங்க. இதற்கு நேர் எதிரான குணம் தான் பாம்போசிட்டி. இது மோசமான குணம். இது வந்து அப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு நேர் எதிரடியாக இருக்கும் இவங்க செயல்கள்லாம். இவங்க தங்களை அங்கே பெரிய ஆட்களாக காட்டுறதையோ அல்லது தங்களுடைய காரியங்களை அதிகமாக மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் முன்னால் அங்கே மேடைகளில் நிற்கணும், எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய காரியங்களை பற்றி பேசணும், எல்லோரும் தன்னை பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு குணாம்சம் உடையவங்களாக இருப்பாங்க. இதே போல் மூணாவது ஒரு நல்ல செகண்டரி கிரேஸ் என்ன அப்படின்னா பிளைன்னஸ். இந்த பிளைன்னஸ்னால் ரொம்ப பெரிய ஆடம்பரம் பகட்டெல்லாம் இல்லாமல் ஒரு எளிமையாக இருக்கிறதா குறிக்குது. இப்போது ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஒரு சாதாரண உடையும் போட்டு போகலாம் இல்லையா, அல்லது விலையுயர்ந்த உடைகளை போட்டு போகலாம். சிலருக்கு ஆசைகள் வந்து எப்போவுமே விலையுயர்ந்த ஒரு உடையை போட்டு போகணும், அல்லது கையில் கட்டக்கூடிய ஒரு வாட்சாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் எல்லாம் பிராண்டடாக இருக்கணும், அல்லது அதிக விலை மதிப்பு உள்ளதாக இருக்கணும், எல்லாருடைய கவனத்தை கவரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி நினைக்கிறது வந்து வேனிட்டி அப்படிங்கிறது. வேனிட்டி அப்படிங்கிறது அவர்களை இன்னும் பெரிதாக காட்டுறதுக்காக. இப்போது ஒரு சாதாரண உடை உடுத்திட்டு போகிறத விட ரொம்ப விலையுயர்ந்த உடை அல்லது சாதாரணமாக ஒரு ஷர்ட் போட்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு கோட்டு ஷூலாம் போட்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஒரு அப்பியரன்ஸை இன்னும் உயர்த்தி காட்டுது இல்லையா. அப்படி நம்முடைய வெளி தோற்றத்தில், உடைகளில், அணிகலன்களில் இதிலெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறோம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அப்போ வேனிட்டிங்கிறது இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிளைன்னஸ்னால் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப எளிமையாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சட்டையோ போட்டு போகலாம். அப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த அளவு விலையுறதை போடுவேன், பிராண்டட் இது தான் போடுவேன் அப்படி இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி செயல்களில் கூட அப்படி தான். வேனிட்டி இருந்தால் அவங்க தங்களுடைய காரியங்களை ரொம்ப அதிகமாக உயர்த்தி பேசுவாங்க. ஆனால் பிளைன்னஸ் சொல்லும்போது நம்ம செஞ்சதை அப்படியே சொல்கிறது அல்லது நம்மை பற்றிய காரியங்களை பேசுகிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது. அப்போது இந்த பிளைன்னஸ் சொல்லக்கூடிய இந்த குணாம்சம் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவோம். அதுதான் சரியான விஷயம். வேனிட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம அளவுக்கு அதிகமாக நம்மளை பெருசாக காட்ட வேண்டிய, அது உடையாக இருந்தாலும் நம்ம செஞ்ச செயல்களாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக அதை பேசி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அடுத்த ஒரு நல்ல குணாம்சம் சிம்பிளிசிட்டி. இந்த சிம்பிளிசிட்டிங்கிற குணாம்சத்திற்கு எதிரான ஒரு விஷயம்தான் இன்னார்டினேட் ஆம்பிஷன் அப்படிங்கிறது. இன்னார்டினேட் ஆம்பிஷனுங்கும் போது ஒரு மிகப்பெரிய காரியத்தை பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்லையா. ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கனவு, நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போது சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது எந்த காரியத்தையுமே ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்
இந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் இன்னார்டினேட் ஆம்பிஷன் அப்படிங்கிறது, நான் பெரிய காரியங்களை செய்வேன், எல்லாரையும் விட நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், அந்த மாதிரி தங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காரியம்தான். இப்போ சாத்தான் கூட அப்படிதான், எல்லா தேவதூர்களையும் விட நான் பெரிய ஆளாவேன், எல்லா தேவதூர்களும் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, தேவனை வணங்குறாங்களோ, அதே போல் என்னையும் வணங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை அவன்கிட்ட இருந்தது. அதனால தான் மிகப்பெரிய தீமையும் அவனுடைய வீழ்ச்சியும் அங்கே நடந்தது. அப்போ இந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உலகத்தில் இன்றைக்கி எல்லாரும் அதை பெருசாக சொல்கிறாங்க இல்லையா, பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க, பெரிய காரியங்களை பற்றி கனவு காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக அங்கே பல தீமைகளுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக எப்படியாவது செய்யணும் அப்படிங்கும்போது அதற்காக பல காரியங்களை செய்வாங்க, குறுக்கு வழியில் போவாங்க, அல்லது அதனால் மற்றவங்க கூட பாதிக்கப்படுவாங்க, இல்லைன்னா இவங்க தோல்வி அடைந்து அது ஏமாற்றம் இருக்கும். ஆனால் இந்த சத்திய பிரதேசத்தில் பார்க்கும்போது தேவனுக்கான ஊழியம் செய்யும்போது நம்ம பிரதிஷ்டையில் இருக்கிறோன்னா இந்த ஆம்பிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது, அதை மட்டுமே செய்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்பட வேண்டும். அப்போது ஒரு காரியத்தை செய்யணும்னால அது தேவனுடைய சித்தமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ தேவனை அனுமதிச்சிருக்காரு, தேவனுடைய சித்தம் இருந்தால் அதை நம்ம செய்கிறதுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நம்மகிட்ட கொடுத்துருப்பாரு. இப்போ ஏன்ட்ட இந்த காரியத்தை செய்கிறதுக்கான ஒரு பொருளாதார சக்தி இருக்குது, அல்லது என்கிட்ட அதற்கான நேரம் இருக்குது, திறமை இருக்குன்னா நான் அதை செய்யலாம். ஆனால் என்கிட்ட இல்லைனாலோ நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இதை பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நம்முடைய சக்திக்கு மிஞ்சிய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய கையில் இருப்பது என்ன அப்படின்னு தேவன் கேட்கிறார். அப்போ நம்முடைய கையில் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து தான் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போ தேவன் நமக்கு கொடுக்காததையும் நம்மகிட்ட இல்லாத காரியங்களை வைத்தும் பெரிய காரியங்களை செய்யணும், அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நினச்சி நம்ம செயல்பட்டோன்னா அது பெரிய தவறுக்கு வழி நடத்தும். ஏன்னா இதனால் நம்மகிட்ட பணம் இல்லைனாலும் மற்றவங்ககிட்ட போய் இதற்காக கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால் இந்த ஆம்பிஷன்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். தேவனுடைய சித்தம் என்னதோ, இப்போ நம்ம என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை மட்டும் நம்ம சரியாக செய்யணும். ஆனால் சிலருக்கு தேவனுடைய ஊழியத்தில் கூட மிகப்பெரிய காரியமாக அதை பிரம்மாண்டமாக செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். மற்றவர்களை ஆச்சரியப்படும்படி செய்யணுங்கிற ஆசை இருக்கும். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதும் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறதும் தான் அங்கே முக்கியமே தவிர பிரம்மாண்டமான காரியத்தை நம்ம செய்கிறது தான் பெரிய ஊழியம் அப்படின்னு கிடையாது. ஆனால் சிலருக்கு இந்த மாதிரி ஆசைகள் அதிகமாக இருக்கும், தான் பெரிய காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னு. சாத்தான்கிட்டையும் இதே போன்ற மிகப்பெரிய ஆம்பிஷன் தான் இருந்தது. அதுதான் அவனை தேவனுக்கு எதிரானவனாக கொண்டு வந்து நிறுத்திட்டுன்னு பார்க்குறோம். அதனால் இந்த மேல்நோக்கு ஆசை என்கிற அந்த ஆம்பிஷன் வந்து என்றைக்குமே ஆபத்தான ஒன்று. அப்போ இங்கே நமக்கு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான தேவையாக இருக்குது. அப்போ இங்கே 4 குணாம்சங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த அங்கீகார விருப்பத்தை சரியானபடி கட்டுப்படுத்தும் போது நமக்கு செகண்டரி கிரேசஸ் 4 நல்ல செகண்டரி கிரேசஸ் கிடைக்குது. மாடஸ்டி, ரெட்டிசன்ஸ், பிளைன்னஸ், சிம்பிளிசிட்டி. ஆனால் இது சரியாக கட்டுப்படுத்தப்படலை, இந்த அங்கீகார விருப்பத்தை நம்முடைய சுயநலத்துக்கு தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபோவர்ட்னஸ், பாம்போசிட்டி, வேனிட்டி, இன்னார்டினேட் ஆம்பிஷன் அப்படிங்கிற மோசமான 2ஆம் நிலை குணங்கள் வந்துடும். இது மோசமான குணாம்சங்களாக இருக்குது. இந்த செகண்டரி கிரேசஸ்லே மிக உன்னதமானது எது அப்படின்னு பார்த்தா மாடஸ்டி. இந்த தன்னடக்கம்னு சொல்லக்கூடிய இந்த குணாம்சம் தான் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா மிக நல்ல பண்புகளான மனத்தாழ்மை, கட்டுப்படுத்தப்பட்ட இந்த அங்கீகார விருப்பம், இவைகள் எல்லாம் சரியான அளவில் இருக்கும்போது தான் இந்த மாடஸ்டிங்கிற குணாம்சம் வரும். இந்த மாடஸ்டிக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை ஈடுபலியாக செலுத்துறதுக்கு இந்த பூமிக்கு வர்ற விதம், அதை பார்த்தாலே அது மிகவும் எளிமையாக இருக்கும் இல்லையா. அங்கே மிக எளிமையாக ஒரு குழந்தை அங்கே பிறந்து வளர்ந்து வர்றதுலேருந்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடஸ்டி இங்கே மிக அருமையாக அங்கே தெரியும். ஏன்னா சர்வ வல்லமையில் தேவனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் அனுப்பிய ஒரு ராஜாவாக பூமிக்கு வர்றாரு. அவரே வழியும் ஜீவனுமாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன்கிட்ட போகணுனாலே இவர் மூலமாக தான் போக முடியும். அந்தளவு அவர் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அவ்வளோ உன்னதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லும்போது கூட மிக பிரம்மாண்டமாக பிரகடனம் பண்ணலை. மிக எளிமையாக, ரொம்ப மாடஸ்டாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்கிற அந்த மிகப்பெரிய காரியத்தை அவ்வளோ எளிமையாக சொல்கிறார். அவருடைய ஊழியம் முழுவதுமே அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய ஆடை, எது பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும்.
அவர் இந்த பிளைன்னஸ் சிம்பிளிசிட்டிக்கெலாம் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறாரு. அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்லை, பூமிக்கே ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அங்கே எருசலேமுக்குள்ளே நுழையும் போது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான வரவேற்பை ஏற்று ரொம்ப எளிமையாக அங்கே போகிறத பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவர் அந்த சிம்பிளிசிட்டியையும் மாடஸ்டியும் காட்டுறாரு. அவர் மிகப்பெரிய அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்கிறார். நோய்களை குணமாக்குறது, மரித்தவர்களையும் அங்கே உயிரோட எழுப்புறாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம். அவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியுங்கும் போது அதையே வைத்து அவர் அங்கே விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கல, அல்லது மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அவர்கள் முன்னால் தான் செய்யணும் அப்படிலாம் செய்யலை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வழியிலே இந்த மாதிரி பெரிய அற்புதங்களெல்லாம் செஞ்சுட்டு போகிறத பார்க்குறோம். இதை வைத்து அவர் எங்கேயும் விளம்பரம் தேடிக்கொள்ளவில்லை. மத்தேயு 9 அவர் குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு? இதை ஒருவருக்கும் அறிவிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்றாரு. அப்போது எல்லா விஷயத்துலையும் அவர் இந்த மாடஸ்ட் அப்படிங்கிறத காட்டுறாரு. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. மத்தேயு 19 பாருங்க, ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நல்லவராக பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனாலும் அந்த புகழ்ச்சியை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன இதற்கு நல்லவன்னு சொல்கிற? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மனத்தாழ்மை உள்ளவராக, மீக்னஸ் என்கிற குணாம்சம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகர்களை பாருங்கள், அவங்க எந்த அளவு எதிரடையான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய எந்த வல்லமையும் இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த காரியங்கள்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு பெரிய அளவில் பொய்யா கூட விளம்பரம் பண்ணி புகழ்ச்சியை தேடுறாங்க. அப்போ அது பெரிய அற்புதமாகவே இல்லாமல் இருக்கலாம், அது ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் அதை கூட அவங்க என்ன செய்கிறாங்க, மிக பிரம்மாண்டமாக தாங்கள் ஏதோ பெரிய காரியங்களை செய்கிறது மாதிரி காட்டுறாங்க. இன்னும் மிக சிறந்த எடுத்துக்காட்டை கூட காட்டலாம். அது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய யாவே தேவன். அவர் எவ்வளவோ உன்னதமானவராக இருக்கிறாரு. நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவு உன்னதமானவராக இருந்தும், எவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாவற்றையும் படைத்து இன்றைக்கு வர அவற்றை கவனித்து கொண்டு வர்றவராக இருந்தாலும், இன்றைக்கு மக்கள் எல்லாரும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் போலியான தெய்வங்களை வணங்கலாம், அல்லது இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அநீதியான காரியங்களை பார்த்து கூட தேவனையே குறையாக பேசலாம். ஏன் தேவன் இப்படி செய்கிறாரு, தேவன் இருக்கிறாரா, இப்படியெல்லாம் பேசலாம். ஆனாலும் தேவன் தன்னை அங்கே வெளிப்படுத்தாமல் அங்கே ரொம்ப பொறுமையாக மாடஸ்டியோடு இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய பெயர் கெட்டுப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனடியாக தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய நல்ல குணாம்சங்களை கூட அவர் தெரியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையுமே நீதியின்படி, அந்த ஒழுங்கின்படி, அவருடைய கொள்கையின்படியே ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு வர்றார். நாம் கூட பல நேரங்களில் நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது, ஏன் தேவன் இப்படி செய்யலை, ஏன் இதை தடுக்கலை, அப்படியெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனாலும் தேவன் அவருடைய பெயர் கெட்டுப்போகுது அப்படிங்கிறதுனாலேயே, அல்லது அவருடைய நல்ல குணாம்சத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ எந்த விஷயத்தையும் அவர் அங்கே மாற்றிக்கிறதில்ல. அவருடைய நீதியையோ அவருடைய கொள்கையையோ மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெயருக்காக தன்னை வெளிப்படுத்தி காட்டுறது, இதெல்லாம் செய்கிறதே இல்லை. அவர் ரொம்ப மாடஸ்டாக அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்தளவு சுய கட்டுப்பாட்டோட இதை இருந்து தொடர்ச்சியாக நீதியாக அவர் செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா தேவன் இந்த எல்லா காரியங்களையும் நன்மையாக முடிய பண்ண போகிறார். அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கவும், தீமைகளை எல்லாம் முற்றிலுமாக அழிக்கிறதுக்கும் அவருக்கான திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டே வருகிறாரு. அதனால் அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கார். சாத்தான் செய்யக்கூடிய காரியங்கள் ஆனாலும், மனிதர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனமான காரியங்கள் ஆனாலும், சாத்தான் எவ்வளோ அவருடைய நாமத்தை தூஷிக்கிறான் இல்லையா, மனுஷங்களும் அதை நம்பிக்கிட்டு தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமான காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களே பாருங்கள், தேவனுடைய அருமையான குணாம்சங்களை பற்றி பேசுகிறதில்ல, அருமையான திட்டங்களை பற்றி பேசுகிறதில்ல. அப்படி இல்லாமல் தேவன் ஏதோ நீதியற்றவர் என்பது போல் இந்த உலகத்தை எல்லாம் அழிச்சிருவார், பெரும்பாலான மக்கள் அங்கே நரகத்தில் போட்டு தான் வதச்சிக்கிட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பார், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது தேவனுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படுகிறது என்ற உடனே தேவன் அவருடைய நல்ல குணாம்சத்தை காட்டுறதுக்கு உடனே தன்னை வெளிப்படுத்துறதோ அல்லது எந்த விஷயத்தை அங்கே மாற்றிக்கிறதில்ல, தன்னுடைய கொள்கை நீதி இதில் கொஞ்சமும் மாறாமல் அவருடைய திட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போது தேவனுடைய அந்த உன்னதமான குணாம்சங்கள்லாம் இதில் வெளிப்படுது. ஆனால் நாம் தேவனுடைய உண்மையான அருமையான குணாம்சங்களெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கோம். தேவனுடைய அருமையான திட்டங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு நாம் நிச்சயமாக தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
இந்த அங்கீகார விருப்பம்ங்கிற குணாம்சத்தை நம்ம சரியானபடி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த குணாம்சத்துக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆப்ரோபேட்டிவ்னஸ்ங்கிற குணாம்சத்தை நாம் சரியாக கட்டுப்படுத்தி செயல்படுத்தும் போதும் நமக்கு அங்கே பரீட்சைகள் வரலாம். இல்லை அந்த ஆப்ரோபேட்டிவ்னஸை சரியாக கட்டுப்படுத்தாமல் தவறு செய்யும் போதும் அங்கே பரீட்சைகள் தண்டனைகள் வரலாம். இப்போ மோசே பார்த்தோம் இல்லையா, அங்கே மோசே செய்த தவறுக்காக அங்கே தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நமக்கு வரலாம். அப்படிப்பட்ட அனுபவங்களில் நம்ம தாழ்த்தப்பட்டு அந்த நேரத்தில் நாம் அமைதியாக இருக்கிறோமா என்பதற்கான ஒரு பரீட்சையாக அது இருக்கும். அதே போல் இந்த அங்கீகாரம் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடத்துல கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம மாடஸ்டி என்கிற குணாம்சத்தோட அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போது இந்த ஆப்ரோபேட்டிவ்னஸ்ங்கிற குணாம்சம் ரொம்ப அவசிய தேவையான ஒன்றுன்னு பார்த்தோம். நாம் அதில் மிக கவனமாக இல்லைன்னா அது மிக மோசமான குணாம்சமாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பரிசுத்த வேதாகமம் அதை மிக கடுமையாக கண்டிக்கிறது. அதனால் இந்த குணாம்சத்தை நம்ம மிக கவனமாக ஒரு அளவோடு பாதுகாக்கணும். அதே நேரத்தில் அதை சரியானபடி கட்டுப்படுத்துறது, அதை சப்ரஸ் பண்ணுறது, அதை எங்கே மட்டுப்படுத்தணுமோ அந்த இடங்களில் அதை மட்டுப்படுத்தி அப்படி இந்த குணாம்சத்தை நம்ம சரியானபடி கையாளணும். இதற்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் தேவன் தாமே நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.